வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணமயா ஜோதிடத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜோதிடத்தை பொய்ன்னு டீபங்க் பண்ணியிருக்காரு மிஸ்டர் ஜிகே அவர்கள். நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய ஒரு சேனல், நிறைய விஷயங்களை குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரியும் ஒரு இயல்பான மனிதர்களுக்கு புரிகிற மாதிரியும் பேசக்கூடிய ஒரு சேனல். பட் அதில் வந்து அவர் அஸ்ட்ராலஜியை பொய் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நிரூபிச்சிருக்கிறதா, அதாவது டீபங்க் பண்ணியிருக்கிறதா சொல்றாரு. அது இல்லை நம்ம திருப்பி சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய கடமையாக எனக்கு பட்டது. ஏன்னா நான் பிலீவ் பண்ற ஒரு அஸ்ட்ராலஜி, அவர் அதில் சொல்லியிருந்த தத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம், அதாவது அஸ்ட்ராலஜியோட பேசிஸ்னு வச்சிருந்தது எல்லாமே அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தது சிலது ரொம்ப தப்பா இருந்தது. ஸோ இது வந்து ஐ திங்க் ஒரு 8 to 10 months பழைய வீடியோன்னு நினைக்கிறேன். பட் இப்போதான் எனக்கு கண்ணில் பட்டது. எனக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் அவர் சொல்லியிருக்கிறது வந்து ஜோதிடமே தப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்க்ளூஷனை நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன். பட் ஜோதிடமே தப்பு அல்ல, ஏன்னா அவர் வச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து சரியான பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதற்கான ஒரு பதில் வீடியோவாக தான் இது இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அவர் கேட்டிருக்கக்கூடிய பொதுவான கேள்விகளுக்கு பதிலாகவும் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா சயின்ஸ் வந்து நம்ம பேசுறவங்களுக்கு என் மனசுல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு, அவங்க மேல ஒரு பெரிய மரியாதை உண்டு. பட் அவர்கள் எல்லாருமே மெய்ஞானம்னு வந்துட்டாலே பொய்ன்னு ப்ரூவ் பண்ணாதான் நான் வந்து என்ன சொல்றது, ஐ எம் சயின்ஸ் பர்சன் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாவே நான் வந்து மெய்ஞானம் இல்லைன்னு பேசினாதான் அப்படிங்கிற மாதிரி சம்பாதிக்கலாம். அது இப்ப கெட்டு போகும், அது கெட்டது போ. இந்த வீடியோவை எக்கச்சக்கமான பேர் எனக்கு வந்து எக்ஸ் தளத்தில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் அனுப்பி இது உண்மையா பொய்யா, இது ஜோசியம்ங்கிறது உண்மையா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் யூஸ் பண்ணாத ஒரு ஃபார்முலாவை எடுத்து நீங்கள் பேசிட்டு நீங்கள் தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி அஸ்ட்ராலஜி தப்புன்னு ஒத்துக்க முடியும்? இல்லையா? அஸ்ட்ராலஜி உண்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் என்னென்ன தப்பு அப்படிங்கிறது மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். அடுத்ததாக பிறந்த நேரம், நாள் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஒரு குழந்தை எப்போ பிறக்குது, வயிற்றுக்குள்ளேருந்து வெளில வர்றது தான் பிறக்குன்னு கன்சிடரேஷனா, இல்லை இதயம் துடிக்க ஆரம்பித்த அதோட வயிற்றுக்குள்ளே கருவில் இருக்கும்போது இதயம் துடிக்க ஆரம்பித்த நாள்லேருந்தே கணக்கா? இப்போ உயிர் உண்டார நேரமா, உயிர் வெளியில வர்ற நேரமா, வெளில வந்த நேரமா, இல்லை அது நுரையீரல் எல்லாம் வெளியேற்றிட்டு சுவாசிக்க ஆரம்பித்த நேரமா? சீனாவில் சில பேர் கருவுற்ற நாளே பிறந்த நாளாக கொண்டாடுற வழக்கம்லாம் இருக்குது. அப்போ அறிவியல் படி ஒரு உயிர் உண்டானது இதயம் துடிக்க ஆரம்பித்த உடனே, ஆனால் வெளில வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்கிற டெஃபினேஷனை எப்படி வச்சாங்க? சரி, ஓகே, அது எப்படியும் முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்ததா கிரகங்கள் நம்மளை ஆட்டுவிக்கும், அந்த கிரகங்களுடைய ஈர்ப்பு விசை, அதோடைய பொசிஷன்ஸ் வந்து நம்மளை ஆட்டுவிக்கும் அப்படின்னா அறிவியல் படி அந்த கிரகங்களுடைய ஈர்ப்பு விசையை விட குழந்தை பிறக்கும்போது அந்த தாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸோட ஈர்ப்பு விசை அவங்க மேலே அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, கால நேரம் பிறந்து ராசி பலன்கள் சொல்றாங்க. ஸோ காலத்தை வைத்து சொல்றாங்க. இது வந்து முதலாவது பிறந்த நேரத்தை எடுத்துக்க போறாங்களா, இல்லை குழந்தை உருவான நேரத்தை எடுத்துக்க போறாங்களா? அதே நேரத்தில் இன்னும் குழந்தைகள் பிறந்திருக்கு தானே, அப்ப சிம்மராசி எல்லாமே இப்படிதான் அல்லது கும்பராசி எல்லாமே இப்படிதான் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கால நேரத்தை வைத்து நம்ம ராசி கணிக்கிறதே கிடையாது, லக்னத்தை தான் கணிக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஹாஃப் டேக்கு ஒரே ராசி தான் இருக்கும், சில நாட்கள்ல ஒரு ஃபுல் டேக்கு ஒரே ராசி தான் இருக்கும். சந்திரன் வந்து 2.5 நாட்களுக்கு ஒரு ராசி டிராவல் பண்றாரு, அப்ப 2 நாள் அவர் அதே ராசியில தான் இருப்பாரு. ஸோ 2 நாளைக்கு ராசியில பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே குணங்கள் இருக்குமா? 2 மணி நேரம் கேப் வந்துட்டாலே அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை மாறி போயிடுங்க. ஏன்னா லக்னத்தை பேஸா வச்சுதான் நம்ம ராசி பலன், அதாவது ஜாதகம் வந்து பாக்குறோம். நீங்க புரிஞ்சிருக்கிறது எல்லாமே ரொம்ப பேசிக்கா ஒரு ஜோதிடத்தை கமர்ஷியலா பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ஒரு டிவியில பிரபலமாகணும்னு பேசுறதுக்காக பேசுற மாதிரியா இருக்கு. நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் அங்கிருந்து எடுத்த பாயிண்ட்ஸ் தான் எனக்கு பட்டது. ஜோதிடத்தினுடைய பேசிக்கே வந்து லக்னத்துல இருந்து தான் தொடங்கும். நீங்க லக்னத்தை பத்தி ஒரே ஒரு பாயிண்ட் கூட பேசவே இல்லை. லக்னத்தை பத்தியே பேசாம நீங்க ஜோதிடம் ராசி வச்சு கணிக்கிறாங்க, அது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? ஜோதிடம் வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னா அதனுடைய பேசிக் என்னங்கறத நீங்க பார்க்கணும். 2 விஷயம் அவர் சொன்னதுல ரொம்ப தப்புறாங்கல்ல, சனி பயிற்சி பலன், குரு பயிற்சி பலன், இது எல்லாமே 20% அதுக்கு கீழே தான் வேலை செய்யும். நீங்க அதை வச்சு பேசிஸ்னு சொல்றீங்க, அது மூல தப்பு. நான் யூஸ் பண்ண ஃபார்முலாவே நீங்க யூஸ் பண்ணல. அதே போல ஈர்ப்பு விசைன்றீங்க, அப்படி ஒரு விஷயம் ஜோதிடத்துல கிடையவே கிடையாது. அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்காம நீங்க அதை தப்புன்னு எப்படி சொல்றீங்க? அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எதை வச்சு நீங்க சொல்றீங்க, அது முதல்ல பிறந்த நேரமா உருவான நேரமா எதை வச்சு சொல்றீங்க? சைனீஸ் இதெல்லாம் கொண்டாடுறீங்க, இது சைனீஸ் முறையே கிடையாது. ஜோதிடம் அப்படிங்கிறது இந்தியாவை சேர்ந்தது, இந்தியாவை ஒரிஜினா கொண்டது. அது என்னங்கிறது நான் டீட்டெயிலா சொல்றேன். ஜோதிடம் வேதத்தின் ஒரு அங்கம், அதர்வன வேதத்தின் ஒரு அங்கம் தான் ஜோதிடம். அதனால புதுசா ஃபாலோ பண்ணிருக்காங்க, நடுவுல வந்து சொருகிட்டாங்க, இடைச்சொருகள் பண்ணிட்டாங்க எல்லாம் சொல்றாரு. கிடையவே கிடையாது. இது என்ன சொல்லுச்சுங்கிறத நான் டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்றேன், அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். உங்களை மாதிரி சயின்ஸ் பேசக்கூடிய ஆட்கள், நீங்க எல்லா சயின்ஸுமே படிச்சுட்டு தானே சார் வந்து பேசுறீங்க. எந்த சயின்ஸுமே நீங்க ஒரு லெஸ் நாலேஜோட சும்மா பேசிட்டு போனா போதுன்னு பேசுறதே கிடையாது. உங்களோட எல்லா வீடியோஸ்லயும் எந்த தியரி நீங்க எடுத்து பேசினாலும் அதை பத்தி டீடைல்டா பின் பாயிண்டா எடுத்து பேசுற ஆள் நீங்க. ஜோதிடத்துக்கு மட்டும் அந்த மரியாதை கூட கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதை பத்தின பேசிக்கா நீங்க படிச்சிருக்கணும்ல. பைபிள் தப்புன்னு நான் சொன்னா முதல்ல பைபிளை வாசிக்கணும், அப்புறம் அதுல முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பேசலாம். நீங்க பைபிள்ல இருக்க எதையுமே நீங்க பேசல, வெறும் ராசி ராசி ராசின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய
ஒரு கமர்ஷியலைஸ்டா சில ஜோதிடர்கள் பேசுவது, சில கத்துக்குட்டி ஜோதிடர்கள் பேசுவதையும் வச்சுட்டு நீங்க வந்து அது தப்புன்னு எப்படி சொல்லுவீங்க? செல்வி ஷேர் அதனால தான் நீங்க உஷாரா உள்ள இழுக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு ஈக்குவலா உங்களால அந்த இடத்துல வந்து வாதாட முடியாது. ஏன்னா நீங்க வச்சிருக்க பேஸ், செல்வி சார் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. அவர் வந்து ஒரு கமர்ஷியலா சனிப்பெயர்ச்சி பலன், குரு பயிற்சி பலன் சொல்றதுக்கும் ஒரு ஜாதகத்திற்கு பதில் சொல்லக்கூடிய ஜோதிடத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சார். அதை நீங்க பார்க்காம எப்படி நீங்க சொல்றீங்க? நான் ஏன் நம்பவில்லை அப்படின்னா, முழுக்க முழுக்க அது அறிவியலுக்கு முரண்பட்டது. ஒரு குழந்தை பிறந்த உடனே எந்த நேரம், எந்த காலம், எந்த ஊர், இதெல்லாம் வச்சு தான் வந்து 12 ராசிகள் சோடியாக் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து அதுக்கு அசைன் பண்ணுவாங்க, இந்த ராசினி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அறிவியல் படி 12 ராசிகள் கிடையாது, 13 ராசிகள். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. 13 ஆஃபியூகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி இருக்கு. அதாவது இந்த ஜோடியாக் சயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர தொகுதிகள், நட்சத்திரம் கூட்டம் கூட்டமாக இருக்கும்போது நம்ம இங்கேருந்து இப்படி வரைஞ்சி பார்த்தோம்னா இது பார்க்க ஆடு மாதிரி இருக்கு, இது மீன் மாதிரி இருக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது இருக்கிற தோற்றம். பூமியை தாண்டி வெளில இருந்து பார்த்தோம்னா அதெல்லாம் அந்த ஷேப்பில் தெரியாது. ஸோ அப்படி நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திர தொகுதிகளை வந்து இந்த மாதிரி படங்களாக வரைந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. அதில் 12 தான் நம்ம சொல்கிறோம், ஆனால் 13ஆவதாக ஒன்று இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதில், பிறந்த நேரத்தை வைத்தே ஒரு ஜாதகம் கணிக்கப்பட வேண்டும். அது உருவான நேரமா என்ன அப்படிங்கறத உங்களோட முதல் கேள்வியா இருந்தது. அதற்கான பதில் பிறந்த நேரத்தை வச்சுதான் சொல்லணும். பிறந்த நேரம் வந்து உங்களுடைய லக்னத்தை சொல்லும். லக்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அஸ்ட்ரானமிக்கல் சார்ட்லாம் நீங்க போட்டு பேசுறீங்க. ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். எந்த இடத்தில் சூரியனுடைய ஒளி அங்கே பட்டு கொண்டிருந்ததோ அது உங்களுடைய லக்னமாகும். நீங்கள் பிறந்த நேரத்துல எந்த ஸ்தானத்துல ஜோதிட ஒளி, அதாவது அந்த ஒளி பட்டு கொண்டிருந்ததோ அதுதான் வந்து உங்களுக்கு உங்களுடைய லக்னமாகும். நீங்க அந்த சார்ட்லாம் போட்டு காமிச்சிருந்தீங்க. ஃபைனலி அந்த சார்ட்ல வந்து சரியா வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு தான் சார் ஜோதிடத்தை அப்டேட் பண்ணி வாக்கியத்திலிருந்து திருக்கணிதம்னு நம்ம ஒரு பலன் எடுத்திருக்கோம். திருக்கணித பலன்ல பார்க்கும்பொழுது நிறைய வேற்றுமைகள் இருக்கும். சனி இருக்கிற வீடே மாறும். அதெல்லாம் நாங்க அப்டேட் ஆயிட்டோம். அது அப்டேட் ஆகி தான் நாங்க யூஸ் பண்றோம். இன்னும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். I'm not telling நாங்க ஃபுல்லாவே அப்டேட் ஆயிட்டோம், எங்களுக்கு ஃபுல்லாமே கரெக்டே கிடையவே கிடையாது. நீங்களே சொல்லிருக்கீங்க ப்ளூட்டோ தப்புன்னு நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான பதிலும் சேர்த்து சொல்ல விரும்புறேன். சயின்ஸ்லயே நிறைய விஷயங்கள் முதல்ல ஆமான்னு ஒத்துக்கிட்டு அப்புறம் இல்ல அது நாங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம், அது சரியா வரல அப்படின்னு பல வருடங்கள் கழிச்சு அதை டீபங்க் பண்ணி கொண்டு வந்து அந்த தேரியை மாத்தி எழுதியிருக்கோம். அப்ப ஜோதிடத்திலையும் அப்படி இருக்குங்கிறத நீங்க ஏன் ஒத்துக்கல? அப்படி இருந்ததுன்னா நாங்க யாருமே திருக்கணிதம் எடுத்துக்கவே மாட்டோமே. இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே திருக்கணித முறையை மட்டும்தான் படிக்கிறார்கள், திருக்கணித முறையை மட்டும்தான் சொல்லியும் கொடுக்கிறார்கள். அப்படின்னா நாங்க அப்டேட் ஆயிருக்கோம் தான். அப்டேட் ஆகல நீங்க எப்படி சொல்லுவீங்க? நாங்க அப்டேட் ஆகல நீங்க பாத்தீங்களா? பார்க்கவே இல்லையே. எல்லா விஷயத்திலையும் பின் பாயிண்டா இருக்கக்கூடிய நீங்க ஜோதிடத்திற்கு அந்த மரியாதை கூட கொடுக்க கூடாதுங்கிற அளவுக்கு நீங்க வந்து பேசினது மிகவும் வருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2வது கிரகங்கள் ஆட்டுவிக்கும் சொல்றீங்க. அதுதான், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விசையை வச்சு ஆட்டுவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈர்ப்பு விசை கிடையாது. உங்களுடைய 2வது கேள்விக்கான பதில், ஜோதிடம் என்பது ஒளி அளவு தத்துவத்தை கொண்ட ஒரு சயின்ஸ். சரிங்களா? இது விஞ்ஞானம், இது ஒரு மெய்ஞானமும் கூட. சித்திரையில பிறக்கிற குழந்தைக்கு சூரியன் உச்சத்துல இருக்கும், ஐப்பசியில பிறங்கிற குழந்தைக்கு சூரியன் நீச்சத்துல இருக்கும். ஏங்கிறது உங்களுக்கு இப்பவே பதில் தெரிஞ்சிருக்கும். சித்திரை மாசம் சூரியன் சுட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஐப்பசி மாசம் சூரியன் கீழே வந்து வலு இல்லாத தன்மையில தான் இருப்பார். அது மழை அதிகமாக பெய்யக்கூடிய காலம். அந்த நேரத்துல மேகம் வந்து நிறைய மேகமூட்டமாகத்தான் இருக்கும். மேக்சிமம் சூரிய ஒளி இருக்காது. இது அஸ்ட்ரானமி படியும் நம்ம ஒத்துக்கிற விஷயம் தான். அதனால நாங்க ஜோதிடத்தை சொல்லிடல. நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுறதுல வந்து சூரியன், நிலவு அதெல்லாம் கூட கிரகம்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. அப்போ ஏதோ ஒரு வான்பொருட்கள்லாம் அப்படி பேர் வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ராகு கேதுங்கிறதுலாம் கிரகமே கிடையாது. சரி, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே இந்த 9 வச்சுக்கிட்டா கூட அப்போலாம் என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? 9 பிளானட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நவ கிரகங்கள் அப்படின்னாங்க. இதுவும் வந்து மேட்ச் ஆகலை. அப்புறம் 8 பிளானட் தான் அறிவியலில் குறைச்சிட்டாங்க. 9 இருக்கும்போது பார்த்தீங்களா அங்கே நவகிரகங்கள் இதுன்னு மேட்ச் பண்ணவங்க இப்போ குறைஞ்ச உடனே சைலண்ட் ஆயிட்டாங்க. 9 கோள்கள் நாங்க கரெக்டா சொல்லியிருக்கோம் பாருங்க. இப்போ ப்ளூட்டோவை எடுத்துட்டோன்னே அவங்க எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நாங்க அப்படி சொல்லவே கிடையாது. நாங்க முதல்ல 5 கோள்களை மட்டும்தான் கோள்கள்னே ஒத்துக்கிட்டு இருக்கோம். அவை எவை அப்படின்னா குரு, சனி, செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 5 தான் கிரகம். மிச்ச 4 கிரகம் கிடையாது. ராகு கேதுகள் நிழல் கிரகங்கள். அவர்கள் சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஒளிவெட்டு புள்ளிகளால் உருவான சாயா கிரகங்கள். அவர்களை கிரகங்கள்னு நாங்க சொல்லவே கிடையாது. கிரகம்ங்கிற பேர் கொடுத்திருக்கோம், ஆனா அது கிரகமே கிடையாது. அது எங்களுக்கும் தெரியும், நாங்களும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். சூரியன் ஒரு ஸ்டாருங்கிறதும் தெரியும், மூன் ஒரு துணைக்கோளுங்கிறதும் தெரியும். இதெல்லாம் பேசிக்கா தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்ப ஏன் நாங்க இந்த கிரகங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யுரேனஸ் அண்ட் நெப்டியூனை நாங்க வந்து ப்ளூட்டோ இருக்குன்னே முதல்ல நாங்க சொல்லவே இல்லை. ப்ளூட்டோ இல்ல நீங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க. முதல்ல இருந்தே ப்ளூட்டோ கிரகம் நாங்க எடுத்துக்கவே இல்லை. இப்ப நாங்க எல்லாம் சைலண்ட் ஆயிட்டோம் நீங்க எப்படி சொல்ல முடியும்? நாங்க முதல்ல ப்ளூட்டோ இருக்குன்னே சொல்லல. நீங்க தான் சொன்னீங்க இருக்குன்னு, சயின்ஸ் சொன்னீங்க. இப்ப இல்ல நீங்களே சொல்றீங்க. நீங்க சொன்னா அது கரெக்ட், ஏன்னா நீங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லிருக்கீங்க. நாங்கெல்லாம் சும்மா உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தமா? ஜோதிடம் வந்து சும்மா சொல்லிட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா? நாங்க ப்ளூட்டோ ஒத்துக்கவே இல்லை, நீங்க ஒத்துக்கிட்டீங்க, நாங்க கேள்வி கேட்டோமா? நீங்க உங்களோட ஆராய்ச்சி முறைப்படி சயின்ஸ் படி நீங்க பண்ணி அதை இருக்குன்னு சொல்றீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இல்லைன்னு சொல்றீங்க. அதுக்காக சயின்ஸே பொய்ன்னு சொல்ல முடியாது.
அந்த தியரி நமக்கு சேரல, அந்த கேலக்சியில வரல ப்ளூட்டோங்கிறது நீங்க சொல்லியிருக்கீங்க. முதல்ல இருந்தே நாங்க ப்ளூட்டோவை ஏத்துக்கவே இல்லை. யுரேனஸ் அண்ட் நெப்டியூனுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, யுரேனஸ் அண்ட் நெப்டியூனுடைய ஒளி அளவு தத்துவம் பூமிகள் இருக்கக்கூடியவர்களை தாக்கக்கூடிய அளவாக இல்லை. இன்னொரு விஷயமும் உங்களுக்கு ஆன்சர் சொல்லணும், அது பின்னாடி சொல்றேன். பட் அகெயின் இந்த 5 கிரகங்களும் இந்த ராகு கேதுகளுடைய நிழல் வெட்டு புள்ளிகள் தான் பூமியில் வாழக்கூடியவர்களுக்கான பலனாக இருக்குமே ஒளிது மற்ற எதுவுமே அந்த மாதிரியான பலன் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? அதனால வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து 9 கிரகம் சொன்னோம், இப்ப நாங்க காணாம போயிட்டோம் அப்படிங்கிற பதிலும் நான் உங்களுக்கு இங்க டீபங்க் பண்ணி கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஹியூமன் லைஃப்ல இதெல்லாம் வந்து எந்த ஸ்பெசிபிக் இம்பாக்ட்டுமே இல்லை அப்படிங்கறதுனாலதான் ப்ளூட்டோ, யுரேனஸ் அண்ட் நெப்டியூன்லாம் நாங்க எடுத்துக்கல அப்படிங்கறதையும் சொல்ல விரும்புறேன். இந்த வானவியல் அறிவுங்கிறது உங்களுக்கு எப்போ மழை வரும், எப்போ பருவகாலங்கள் மாறுது, கடல் பயணங்கள் போது வழிகளை கண்டுபிடிக்க நட்சத்திரங்களை பயன்படுத்துறதும்னு அதை அறிவுபூர்வமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ வானவியல் எப்படி வந்து ஒரு கடிகாரமாகவும் ஒரு கேலண்டராகவும் பயன்படுத்திட்டு இருந்ததை பின்னாட்களில் இடைசர்களாக வந்து அதுக்கு பலன் சொல்கிறேன், அப்படி சொன்னால் எப்படி நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அது இடைசர்களாக நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி ஆஸ்ட்ராலஜி, ஜோதிடம்னு ஒரு விஷயத்தை கொண்டாந்து அது அறிவியலுக்கு எதிராக திரிபடைந்து போய்விட்டது. ஜோதிடம் அப்படிங்கறது வந்து புனைவு கதை, இவர்கள் வந்து நடுவுல வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க, அப்படி வந்து ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஜோதிடம் அப்படிங்கிறது புனைவு கிடையவே கிடையாது. ஜோதிடம் அப்படிங்கறதை வகுத்து கொடுத்தவர் பராசரர். அந்த பராசரருடைய வழிமுறைகளை தான் நம்ம வந்து இங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேர் பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோனித்திம். இந்த ஸ்லோகம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருக்கு. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறது மகாபாரதத்தினுடைய அங்கம். மகாபாரதத்தை எழுதவர் வியாச பகவான். அந்த வியாச பகவானுடைய தந்தை தான் பராசரர். அந்த பராசரனுடைய பேசிக்ல தான் நாங்க அஸ்ட்ராலஜி எல்லாமே இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது நார்த் இந்தியன் முறையா இருக்கட்டும், சவுத் இந்தியன் முறையா இருக்கட்டும், கேரளா முறையா இருக்கட்டும். அவங்க மாந்திக்கு எக்ஸ்ட்ரா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நம்ம மாந்திக்கு எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். மாந்திம் அப்படிங்கிறது வந்து ஒரு டைட்டன் அப்படிங்கிற கூடிய ஒரு துணைக்கோள், அது ஜூபிட்டருக்கு துணைக்கோளா இருக்குங்கிறது தான் அஸ்ட்ராலஜி இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்ஸ் படி அதை அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஜோதிடத்தின் மூலையாக நீங்க அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, சாட்டனுடைய வேர்வியால் உருவாக்கப்பட்ட ஒரு உபகோள் அது. ஆனா இப்ப ஜூபிட்டர்னுடைய என்ன சொல்றது, அதனுடைய வட்டத்துல தான் சுத்திட்டு இருக்கு. இப்படி எல்லாம் எக்ஸ்பிளேஷன் எங்களாலே கொடுக்க முடியும். பட் நீங்க கேட்டிருக்க கேள்வி என்ன, ஜோதிடம் என்பது இடைச்சொற்கள். இடைச்சொற்கள் எப்படி சார் ஆகும்? வியாசர் தான் 4 வேதங்களையும் வகுத்து கொடுக்கிறார். அந்த வியாசர் அப்படிங்கிறவர் பராசரரோட பிள்ளை. அந்த பராசரருக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு சார். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேர் பௌத்திரம கல்மஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வசிஷ்டரோட பிள்ளை சக்தி. இந்த வசிஷ்டருங்கிறவரோட கதை வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்துல வரும். ராமனுக்கு குருவே வந்து வசிஷ்டரா தான் வருவார். அதுக்கடுத்து சக்தி அப்படிங்கிறவர் இருக்கார். அதுக்கடுத்து பராசரர் வரார். இந்த வியாசர் வந்து வசிஷ்டரனுடைய கொள்ளு பேரன், சக்திக்கு பேரன், பராசரருக்கு பிள்ளை. இப்படி ஒரு லைனேஜே வந்து நம்ம வியாசருக்கு வந்து சொல்லி வச்சிருக்கோம். அந்த வியாசர் தான் மகாபாரதத்தை எழுதுறாரு. இந்த மகாபாரதம் எழுதிய வியாசனுடைய தந்தை கொடுத்த பராசரர் கொடுத்ததுதான் ஜோதிடம் என்னும் கலை. சரிங்களா? இந்த வியாச பகவானால் தான் துரியோதனன் முதல்ல டெஸ்ட் டியூப் பேபியா உருவாகிறான். இதெல்லாம் இல்லைன்னு நீங்க இப்ப சொல்ல போறீங்களா? ஒரு புனைவு கதையாக இருந்தால் இவ்வளவு காலம் இருக்கவே இருக்காது. 2 கிரேட் எபிக்ஸ் அப்படின்னு மகாபாரத ராமாயணம் எதுக்கு சார் நம்ம சொல்லி வச்சிருக்கோம்? பாரதம் பஞ்சமோ வேதா அப்படின்னு எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க? அதனால வந்து நீங்க அப்படி ஒரு விஷயமே இல்லை, இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. இது வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு எந்த வகையிலுமே ஒரு இது நீங்க சான்ஸ்கிரிட் சோகத்தெல்லாம் இடைச்சொற்கள் அப்படின்னு சொன்னா, சான்ஸ்கிரிட் சோகத்துல இருந்து டெரைவாய் வந்தது எல்லாமே நீங்க வந்து புனைவு அப்படின்னு தான் சொல்ல பாக்குறீங்க. துவாரகை இல்லைங்கிறது உண்மையா? துவாரகத்தை கடல் கடியில இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்களா சயின்ஸ்ல? அது பொய்யா? அப்ப சயின்ஸ் சும்மா பொய் சொல்லுதா? பாலம் ஒண்ணு இருக்கு, கீழே வந்து லங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு பாலம் இருக்கு, ராமேஸ்வரத்துக்கும், அது மனிதனால் கட்டப்பட்ட பாலம் இப்ப நாசா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன், அதை பொய்ன்னு சொல்ல போறீங்களா? அப்ப அதெல்லாம் உண்மை, நாங்க சொல்றதெல்லாம் பொய், அப்படிதானே நீங்க சொல்ல வரீங்க சார்? இப்போ விஷயம் அது அல்ல. கோள்கள் மட்டும் ஏன் மனிதனை வந்து ஆட்டு வைக்குது? ஏன் வந்து ஒரு பிளாக் ஹோல் ஆட்டு வைக்கல? ஏன் வந்து கேலக்சிஸ், ஏன் வந்து நெபுலா, ஏன் வந்து குவாசஸ், இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணல மனிதனை? இதெல்லாம் கிரகங்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததாச்சு. ஏன் வந்து கிரகங்கள் மட்டும்தான் வந்து பாதிப்பு கொடுக்குமா? யூனிவர்ஸ்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கே, பிளாக் ஹோல் ஒன்று இருக்கே, ஆஸ்ட்ராய்டு ஒன்று இருக்கே, இன்னும் நிறைய விஷயங்கள் சயின்ஸ் ரீதியா அவர் சொல்லி இதெல்லாம் ஏன் வந்து மனுஷனோட வாழ்க்கையில வந்து டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கறத கேட்டிருந்தாரு. இதற்கு பதில் சொல்வதற்கு முன்னால் இன்னொரு ஒரு குட்டி கதையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதே வியாச பகவான் இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, பராசரருக்கு பிள்ளை, பராசரர் தான் ஜோதிடத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய முறையை தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு. அந்த பராசரரோட பிள்ளையான வியாச பகவான் மகாபாரதத்தை முடித்து விட்டு ஸ்ரீமத் பாகவதம்னு ஒரு புராணம் எழுதுறாரு. அந்த புராண கதையில நமக்கு வருது என்னன்னா, கிருஷ்ணர் வாழ்ந்த காலங்கள்ல பிரம்மன் ஒரு முறை கிருஷ்ணாவிடம் அபச்சாரப்படுகிறார். அதாவது நீதான் பரதேவதையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்றாரு.
இங்க நமக்கு தேவையானது என்னன்னா அந்த இடத்துல அவர் நிறைய பிரம்மாக்களை he summons all the brahmas from all the universe. அந்த இடத்துல அவர் சொல்றது என்ன அப்படின்னா நீ இந்த ஒரே ஒரு யூனிவர்ஸ்க்கு மட்டும்தான் தலைவன். அதாவது பூஹு புவஹா சுவஹா ஜனஹா மகா தபஹா சத்தியம்னு சத்தியலோகம் இருக்கு இல்லைங்களா, 7வது லோகம், பூமியிலிருந்து மேலே 7 லோகம். அந்த 7வது லோகத்தினுடைய பிரம்மாவுக்கு டவுட் வருது, இவர் தான் வந்து உண்மையிலேயே பரதேவதையா, மகாவிஷ்ணுவே வந்து இங்க பிறந்திருக்காரான்னு. அவர் நிறைய பிரம்மாஸ் சம்மன் பண்ணி சொல்றாரு, நீ ரூல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரே ஒரு கேலக்சி, அதுக்கு நீ பிரம்மா, எனக்கு ஏகப்பட்ட கேலக்சி இருக்கு, இந்த மாதிரி இத்தனை கேலக்சில இத்தனை பேர் இருக்காங்க, நீ என்னமோ பெரிய ஆளு நீ நினைச்சுக்காதன்னு காமிக்கிறதுக்காக சம்மன் பண்றாரு. அங்கேயே வியாச பகவான் இஸ் டெல்லிங் தட் தேர் இஸ் மோர் தேன் ஒன் கேலக்சி இன் திஸ் யூனிவர்ஸ். நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம், நம்மளது வந்து மில்கி வேங்கிற ஒரே ஒரு கேலக்சி தான், இது போக நிறைய கேலக்சிஸ் இருக்கு, அதுலயே நிறைய பிளானட்ஸ் இருக்கலாம், அங்கேயே நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அப்படிங்கறதே நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இதை எப்படி அங்க இருக்கிற நீங்க வந்து நாங்க சொல்றது பொய்னா இப்படி ஒரு விஷயத்த வியாச பகவான் அன்னைக்கு எப்படி எழுதினார், நிறைய யூனிவர்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தானே அவர் அங்க சொல்ல வராரு. அதை கடவுள் மூலியமா சொல்லியிருக்காரு. கடவுள் டாபிக் இப்ப நம்ம போக வேண்டாம், நீங்க ஜோதிடத்தை பத்தி பேசுறீங்க, நான் ஜோதிட ரீதியா பதில் சொல்றேன். நிறைய லோகங்கள் உண்டு, நிறைய யூனிவர்ஸ் உண்டு அப்படிங்கறத அவர் அங்க சொல்றாருல. இன்னைக்கு அதைத்தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய கேலக்சிஸ் உண்டு அப்படிங்கறத அன்னைக்கு அவர் பெருமாள் சொன்னதை தானே இன்னைக்கு நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பெருமாள் சொன்னதை வியாச பகவான் எழுதியிருக்காருன்னா வியாசருக்கு தெரியாம அவர் எழுதினாரா, இல்ல வியாசருக்கு அப்ப தெரிஞ்சதே நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா?